உங்க டாடி என்கிட்ட சொல்லும்போது என் பொண்ணு முழுக்க முழுக்க இந்தியாலயே வளர்ந்தவ, இந்தியன் கல்ச்சர் படி தான் இருப்பான்னு சொன்னாரு. ஆனா நீ கொஞ்சம் மாடர்னா அமெரிக்கன் கல்ச்சர் கலந்த மாதிரி இருக்க. கொஞ்சம் ஆங்கிலோ இந்தியன் சாயல் கூட உங்ககிட்ட தெரியுது ஷாலினி. ஆமா, நான் மாடர்ன் கேர்ள் தான். என்ன பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லா உங்க டாடி உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை பத்தி நிறைய சொன்னாரு. அப்ப நான் என்ன பத்தி ஒண்ணுமே சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா. ஷாலினிக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் எந்த முடிவையும் சட்டுன்னு எடுக்க மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்து தான் சொல்லுவேன். ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். ஐ அம் வெயிட்டிங். டேய் ஃப்ராட் ராஸ்கல், ஏமாத்துறியா? என்ன தைரியம் உனக்கு? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த முதல்ல பண்ணுவ? இனிமே எவ்வளவு ஏமாத்துறோம்னு நினைக்கவே கூடாது. லவ் பண்ணும்போது நல்லா உருகி உருகி பேச தெரியுதுல? எப்படி ஏமாத்துறீங்க நீங்க? இனிமே எந்த பொண்ணையும் நீ பார்க்கவே கூடாது. ஏமாத்துவியாடா? ஏமாத்துவியா? டேய் ராஸ்கல், என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்கள நீ ஏமாத்திருப்ப? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. பொண்ணுங்கன்னா உனக்கு ரொம்ப இலக்காரமா போச்சா? எல்லா பொண்ணுங்களுமே மானத்துக்கு பயந்து அமைதியா போயிடுவாங்கன்னு நினைச்சியா? என் வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்லடா, இன்னைக்கு உன்னை நார் அடிச்சுட்டு தான் விடுவேன். உன்ன மாதிரி இன்னொருத்தன் எந்த பொண்ணையும் ஏமாத்த கூடாது. ஏமாத்துவியா? உன்னை அடிக்கிற அடியில எவனும் எந்த பொண்ணையும் ஏமாத்த கூடாது. இனிமே நீயும் எந்த பொண்ணையும் ஏமாத்த கூடாது. ஏமாத்துவியா? ஏமாறுற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். நான் சும்மா விட மாட்டேன்டா. என்ன பத்தி என்ன நினைச்சிட்ட? ஏமாத்துவியா? ஓகே ஷாலினி, உன் முடிவை நீ எப்ப வேணாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். எனக்கு இந்தியால கொஞ்சம் பிசினஸ் மீட்டிங் இருக்கு. சோ நான் ஒரு 2 days இங்க தான் இருப்பேன். இதுவா இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே, I'll inform you. கன்ஃபார்ம்னு சொல்லு ஷாலினி. சரி, நான் இப்போ புறப்படுறேன். எங்க காஃபி சாப்பிட்டு போலாமே? நோ தேங்க்ஸ், நோ ஃபார்மாலிட்டிஸ். எனக்கு எஸ்ன்னு சொல்லும்போது காஃபி போட்டு கொடு ஷாலினி. நான் அப்ப காஃபி சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நான் புறப்படுறேன். ஓகே, பாய். பாய். மிஸ்டர் ரவி, ஐ எம் லீவிங் நவ். ஐ லைக் இட். வாட்? ஐ லைக் யூன்னு சொன்னேன். ஓ, தேங்க் யூ. பாய். Bye. செம்ம பர்ஃப்யூம் போட்டிருக்கா, சும்மா கும்முன்னு தூக்குதே. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன வில்லன் மாதிரி பாக்குறானே. ஷாலினி என்னை ஏத்துப்பாளா ஏத்துக்க மாட்டாளா? கன்ஃபார்ம் இவன் எனக்கு வில்லனே தான். இவன் பார்வையே சரியில்லையே. ரவி, என்ன ஓகேவா? கட்டிக்க போறவன் நீ என்ன எதுக்கு கேக்குற? டேய், உன் பிரச்சனைக்கெல்லாம் நான் எவ்வளவு அட்வைஸ் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுறா. ஆடி பாவி, இதே இல்லாம திருப்பி கேப்ப? ஆமா. சரி, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். நான் உனக்கு மட்டும் உடனே சொல்லியிருக்கேன். என்னால அப்படி முடியாது. நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்ல முடியும். ஒரு 2 daysக்கு அப்புறமா சொல்றேன். எப்ப? மாப்பிள்ள அமெரிக்கா போனதுக்கு அப்புறமா? அப்படியும் இருக்கலாம். சரி, நாம எங்க அண்ணன் வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்கு போலாமா? தாராளமா புறப்படலாம். சரி, நான் கார் ஸ்டார்ட் பண்றேன். நீ டோர் லாக் பண்ணிட்டு சீக்கிரம் வா. ரவி எப்பவுமே சட்டுன்னு பதில் சொல்வானே, எதுக்கு இப்ப இவ்வளவு யோசிக்கிறான்? ஒருவேளை எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்கிறது ரவிக்கு பிடிக்கலையா? ரவி வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கானா? அத ரவியே சொல்லட்டும்.